வணக்கம் நண்பர்களே. தமிழ் புத்தாண்டு பலன்கள். இந்த தமிழ் வருடத்தினுடைய பெயர் பராபவ ஆண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பிராபவ அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக இந்த ஆண்டில் அரசாங்க ரீதியான மாற்றங்கள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் இந்த தமிழ் வருடத்தினுடைய மேஜர் சேஞ்சஸே அப்படின்னு பார்த்தோம்னா அது இந்த அரசாங்கம் அரசியல் ரீதியான மாற்றங்கள் அப்படிங்கிறது தான் இருக்கும். அண்ட் மற்ற எல்லா விஷயங்களுமே பார்த்திங்கன்னா ஒரு நியூட்ரல் பாயிண்டில் தான் இருக்கும். அதாவது நாட்டு நடப்புகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பெரிய அளவில் வளர்ச்சி அப்படிங்கிறதும் இருக்காது, பெரிய அளவில் வீழ்ச்சி அப்படிங்கிறதும் இருக்காது. எல்லாமே ஒரு ரொம்பவுமே நார்மலாக இருக்கக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கும். அண்ட் இயற்கை பேரிடர்கள் அப்படிங்கிறதும் கூட ரொம்ப பெரிய அளவில் இருக்காது. அங்கங்கே சின்ன சின்ன விஷயங்களை மேம்போக்காக அப்படியே பஞ்சபூதங்கள் காட்டிட்டு போகும் அப்படின்னு சொல்லப்படுது. தவிர இந்த தீவிரவாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள், அது சார்ந்த அசம்பாவிதங்கள் அப்படிங்கிறதும் அங்கங்கே கொஞ்சம் தலை தூக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் சின்ன சின்ன விபத்துகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது பரவலாக நாடு முழுவதுமே பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு இடங்களில் சின்ன சின்ன ஆக்சிடென்ட்ஸ், விபத்து அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதாவது சுருக்கமாக என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த வருடத்தினுடைய அமைப்பே சிறு துளி பெருவெள்ளம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை ஜஸ்ட்டாக ஒரு துளி மட்டும்தான் நம்ம கவனிக்கிறோம் அப்படிங்கும்போது அது பெருசாக நமக்கு இம்பேக்ட் எதுவும் கொடுக்காது, அவ்வளோதானே அப்படின்னு அசால்ட்டாக கடந்து போயிடுவோம். ஆனால் எல்லாத்தையும் ஒன்று இணைச்சி பார்க்கும்போது தான் அதனுடைய பாதிப்புகள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறதே தெரிய வரும். பட் எப்போவுமே இந்த மாதிரியான விஷயங்கள் ஆரம்பத்திலே கணிக்க முடியாது. முடிஞ்சதுக்கப்புறம் தான் அதனுடைய ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரிய வரும். ஏன்னா நல்லதோ கெட்டதோ சின்ன சின்ன விஷயங்கள் அப்படிங்கும்பொழுது யாரும் பெருசாக எதையும் கண்டுக்க மாட்டோம். அது மனிதர்களுடைய இயல்பு தான். இந்த வருடத்தினுடைய மொத்த அமைப்புமே அப்படித்தான் இருக்கும். சின்ன சின்ன இம்பேக்டாக அது கொடுத்துக்கிட்டு இருக்கும், யாரையும் எதையும் கண்டுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுலேயும் குறிப்பாக இது நடுத்தர மக்கள், சராசரியான மக்களுடைய வாழ்க்கையில் பெருசாக இம்பேக்டை கொடுக்காது. சின்ன சின்ன விளைவுகளை, நல்லது கெட்டது கலந்த விளைவுகளை கொடுத்துக்கிட்டு இருக்கும். அதிகாரம் படைத்தவர்கள், பணபலம் படைத்தவர்கள், பெரிய பெரிய ஆட்கள் கூட தான் இது பெரிய அளவில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் அப்படிங்கிறது சொல்லப்படுது. அதனால் இந்த பராபவ தமிழ் வருடத்தை பொறுத்த வரைக்கும் சராசரியான மக்களுடைய நிலை, வாழ்க்கை அப்படிங்கிறதெல்லாம் நடுத்தர நிலைகளில் பரவாயில்லன்னு சொல்லக்கூடிய நிலைகளாக தான் பார்க்கப்படுது. ஸோ சின்ன சின்ன அசம்பாவிதங்கள் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்க வேண்டியது தான். ஆனால் பெரிய பெரிய ஆட்களுக்கு, சாம்ராஜ்யம் வைத்து நடத்தக்கூடியவங்களுக்கெல்லாம் இது பெரிய அளவு ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். அவங்க கொஞ்சம் சுதாரிச்சிருக்க வேண்டியது அவசியமாக இருக்கும். அது தவிர இந்த வருடத்தில் பார்த்தோம்னா இந்த எஜுகேஷனல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மற்றும் அசட் ரீதியான விஷயங்கள், தவிர விவசாயம் சார்ந்த விஷயங்கள், இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வளர்ச்சி நிலையும் சீரான நிலையும் கொண்டு வரும் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது வாழ்க்கையில் எதுவுமே சீராக இருந்தது அப்படின்னா தான் நல்லது. ரொம்ப ஓவராக போயிடுச்சுனாலும் பிரச்சனை தான், ரொம்ப கம்மியாயிட்டாலும் பிரச்சனை தான். அப்போ இந்த 3 விஷயங்களுக்குள்ள இது வரைக்கும் எதெல்லாம் ரொம்ப ஓவராக போயிருக்கோ அதெல்லாம் கம்மி பண்ணி கரெக்டான நிலைக்கு கொண்டு வரும். ரொம்ப கீழ் மட்டத்தில், அடிமட்டத்தில் காணாமல் போன விஷயங்கள்லாம் திரும்பவும் வளர்ச்சியை கொண்டுட்டு நடுநிலைக்கு கொண்டு நிறுத்தும். ஒரு சீரான நிலைகளுக்கு இந்த 3 விஷயங்களும் கொண்டு சேர்க்கும். அண்ட் இதனால் மக்களுக்கு பயன்கள் அப்படிங்கிறதும் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த தமிழ் வருடத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பொதுவான பலன்கள் அப்படிங்கிறது இப்படி தான் இருக்கும். இனி உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசி. கும்பராசிக்கு இந்த பராபவ தமிழ் வருடம் என்பது ஒரு விபரீத யோக அமைப்புகளோடு இது செயல்படும். காரணம், கும்பராசிக்கு மேஜர் கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய குருவும் சனியும் பார்த்திங்கன்னா 2 6ஆம் இடத்துல இந்த வருடம் சஞ்சாரம் செய்துட்டு வரும். பொதுவாக 2ஆம் இடத்துல சனியும் 6ஆம் இடத்துல குருவும் பெருசாக நன்மையை செய்யாது. ஆனால் கும்பராசிக்கு அப்படின்னு சில எக்ஸம்ஷன் இருக்குது. அதனால்
ராசி ரீதியாக இதை பார்க்கும் பொழுது இது உங்களுக்கு நன்மை தரக்கூடிய விஷயங்களாகத்தான் இருக்கும். அதனால் ஸ்தானாதிபத்திய வகையில் கிரகங்கள் வலிமை இழந்தாலும் கூட ராசி ரீதியாக அதே கிரகங்கள் உங்களுக்கு பாசிட்டிவாக இயலச் செய்யும். அதனால் இந்த பராபவ தமிழ் வருடத்தை பொறுத்த வரைக்கும் இது முழுக்க முழுக்க ஒரு விபரீத யோக நிலைகளிலே செல்லும். அதாவது கொஞ்சம் ரிஸ்க் இருக்கத்தான் செய்யும், கொஞ்சம் தேவையில்லாத சங்கடங்கள் அலைச்சல்கள் போன்ற விஷயங்கள் அதிகமாக இருக்கத்தான் செய்யும். ஆனால் எல்லாம் நன்மைக்கே அப்படிங்கிற வகையில் இந்த விஷயங்கள் நடைபெறும். அதாவது கெட்டதுலேயும் ஒரு நல்லது நடந்தது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கும்பராசிக்காரங்க பார்ப்பாங்க. ஆல்ரெடி கும்பராசிக்கு 7 சனி அப்படிங்கிற நடந்துகிட்ருக்கு. அதில் கடைசி காலகட்டம் பாத சனிங்கிறது போய்கிட்டு இருக்குது. ஸோ கடந்த 5-6 வருடங்களாக கும்பராசிக்காரங்க மன அழுத்தங்கள் மற்றும் குடும்ப ரீதியான சலசலப்புகள் அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்கும். பேச்சுவார்த்தைகளால் ஏகப்பட்ட மனஸ்தாபங்கள் போன்ற விஷயங்கள்லாம் பார்த்துக்கிட்டு வந்துட்டு இருப்பீங்க. பட் அதே நேரம் உங்களுடைய வாழ்க்கையில் சாதகமான நிலைகளை முன்னேற்றங்களும் நீங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருப்பீங்க. ஒரு காரியத்தை செய்கிறதுக்கோ அல்லது ஜீவன நிமித்தமாகவோ கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு தான் இருப்பீங்க. ஆனால் மற்ற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும். ஏதோ ஒரு வகையில் அதில் படிப்படியான நல்ல விஷயங்களும் முன்னேற்றங்களும் நீங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருப்பீங்க. ஸோ கும்பராசிக்காரங்களுக்கு அவ்வளோ பெரிய மோசமான நிலைகள் இல்லை. ஆனாலும் மன அழுத்தங்கள் மன சங்கடங்கள் போன்ற விஷயங்கள் அதிகமாக இருக்கும். ஏதோ ஒரு விஷயத்தை நினச்சி மனசுக்குள்ளே குழப்பிக்கிட்டே இருக்க வேண்டியதான், சங்கடப்பட்டே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த 7 சனி காலத்தில் விஷயங்கள் காரியங்களை எப்படியோ சமாளிச்சுக்கிட்டாங்க. கஷ்டப்பட்டாவது அவங்களுக்கு உண்டான விஷயங்களை அவங்க எப்படியோ மெயின்டைன் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் மன ரீதியான பாதிப்புகள் அவங்களால வெளியே வர முடியாது. ரொம்பவுமே அழுத்தம் தரக்கூடிய விஷயங்கள், ஃப்ரஸ்ட்ரேஷனான விஷயங்கள் அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்கும். சிம்பிளாக சொல்லணும்னா கும்பராசிக்காரங்க வெளியில் சிரிக்கிறாங்க, உள்ளுக்குள்ளே அழுகிறாங்க, அதுதான் நிஜம். ஸோ இந்த பராபவ தமிழ் வருடத்தை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயங்கள் கிட்டத்தட்ட அப்படியே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பெரிய மாற்றங்கள்லாம் இருக்க போகிறதில்ல. கொஞ்சம் சங்கடங்கள், சின்ன சின்ன அசம்பாவிதங்கள் அப்படிங்கிற விஷயங்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் அதெல்லாம் நினச்சி கவலைப்படுறதுக்கோ பயப்படுறதுக்கோ எதுவும் இருக்காது. கடைசியில் உங்களுக்கு ஜெயம் என்பது உறுதி. எதுவுமே உங்களுடைய கைக்கு அடக்கமாக தான் இருக்கும். உங்கள் கைவிட்டு போகக்கூடிய விஷயங்கள், உங்கள் கை மீறி நடக்கக்கூடிய விஷயங்கள் எதுவும் கிடையாது. ஆனால் அப்போதைய சூழ்நிலையில் ஏதோ மழை மாதிரி ஒரு விஷயங்கள் உங்களை கொஞ்சம் குழப்பி விட்டுட்டும் டென்ஷன் ஏற்றிக்கிட்டும் இருக்கும். இந்த ஒரு விஷயங்களை நீங்கள் கரெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே இந்த வருடம் பெரும்பாலும் எல்லாத்தையுமே சமாளிச்சுக்க முடியும். தவிர உங்களுக்கான அந்த தனிப்பட்ட முன்னேற்றம் விஷயங்களை நீங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருப்பீங்க. அதே போல் பேச்சுவார்த்தைகளை மட்டும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க. என்ன தான் சொன்னாலும் மற்றவங்களுக்கு அது கொஞ்சம் புரியாத புதிர்கள் மாதிரி தான் இருக்கும். நம்ம என்ன சொல்கிறோம், இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் பேச்சில் நிதானம் தேவை. இந்த காரசாரமான பேச்சுவார்த்தைகள், அவசரப்பட்டு சில வார்த்தைகளை சொல்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் பார்த்துக்கங்க. ஏன்னா நீங்கள் யதார்த்தமாக தான் சொல்லுவீங்க, அது மற்றவங்களுக்கு வேறு விதமாக தான் கன்வே ஆகும். அதனால் இந்த பேச்சுவார்த்தைகளையும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. தொழில், வேலை, உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் இந்த வருடம் ஒரு அளவான நிலைகளில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். திடீர் மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். ஒரு பதவி உயர்வோ சம்பள உயர்வோ பார்த்திங்கன்னா சடனாக உங்களுக்கு கிடைக்கலாம். இல்லை இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சடனாக அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கலாம். சில நீண்ட நாள் எதிர்பார்ப்புகள் சடனாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த தொழில், வேலை, உத்தியோகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இருக்குது. பட் நார்மலாக பார்த்திங்கன்னா அது ஒரு மிதமான அளவுகளில் தான் போய்கிட்டே இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கு ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்கிறதுக்கும் இல்லை, அதுக்காக ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்கிறதுக்கும் இல்லை. ஏதோ முதலுக்கு நட்டமில்லை அப்படிங்கிற விஷயங்களை பார்த்துக்கிட்டு வருவீங்க. சடனாக சில சேஞ்சஸ் நடக்கும். அது உங்களுடைய வாழ்க்கைக்கு உதவிகரமாக இருந்துக்கிட்டு இருக்கும். வெளியூர், வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் நல்ல முறையில் கை கொடுக்குன்னு சொல்லலாம். அதாவது இந்த விஷயங்களை நீங்கள் எந்த அளவுக்கு எஃபர்ட் போடுறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல ரிசல்ட்டை பார்க்க முடியும். அதனால் இந்த கெரியர் பேஸ்டான எல்லா விஷயங்களையுமே பெருசாக தொந்தரவுகள் இல்லை. எதுவாக இருந்தாலும் சிம்பிளாக மேனேஜ் பண்ணிக்கலாம். அண்ட் பொருளாதார நிலைகளை பொறுத்த வரைக்கும் இது கும்பராசிக்காரங்களுக்கு முழுக்க முழுக்க விபரீத யோகத்தில் தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கும். அதாவது கிட்டத்தட்ட இது ஒரு கிவ் அண்ட் டேக் பாலிசி மாதிரி தான் வேலை செய்யும். ஸோ காசு பண்ண விஷயங்கள் கும்பராசிக்காரங்களுக்கு வெளியே போகவும் செய்யும். அதன் மூலமாக வருவாய்கள் அப்படிங்கிறது பெருகவும் செய்யும். ஸோ ஏதோ ஒரு வகையில்
செலவுகளோ அல்லது முதலீடு சார்ந்த விஷயங்களோ நீங்கள் செய்துக்கிட்டு தான் இருப்பீங்க. அதனால் கையில் 10 ரூபா இருக்கிறது அப்படிங்கிறது கஷ்டம். ஏதோ ஒரு வகையில் அது வெளில போயிட்டு தான் இருக்கும். ஆனால் அதுக்கேற்ற ரிட்டர்ன் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். அதாவது லாங் டேர்மில் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸை பார்க்கக்கூடிய நிலைகள் அப்படிங்கிறது. ஸோ இன்றைக்கி முதலீடு போகிறோம், நாளைக்கு ஒரு நல்ல வருமானம் பெருக்கக்கூடிய நிலைகள் அப்படிங்கிற வகையில் அது கிடைக்கும். ஸோ இன்றைக்கி ஏதோ ஒரு விஷயங்கள் நம்ம செய்கிறோம், அதன் மூலமாக நாளைக்கு பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்க ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த பொருளாதார நிலைகளை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு பெரிய அளவில் டெவலப்மெண்ட் இருக்காது. ஆனால் இப்போதைக்கு நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் பிற்காலத்தில் அது உங்களுக்கு பெரிய லெவலில் பலன் தந்துக்கிட்டு இருக்கும். ஸோ பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் அப்படித்தான் வேலை செய்யும். ஸோ இது ஒரு கிவ் அண்ட் டேக் பாலிசி மாதிரி தான் முழுக்க இருக்குது. கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அல்லது பொருளாதார ரீதியான சண்டை சச்சரவுகள் போன்ற விஷயங்கள்லாம் ஓரளவுக்கு கட்டுப்பாட்டில் வர ஆரம்பிக்கும். தொலைநோக்கு சிந்தனையோடு இந்த காலகட்டங்களில் செயல்பட்டு வரீங்க. இந்த காசு பண்ணி விஷயங்களை வச்சு 1 2 எப்படி பெருக்கிறது அப்படிங்கிற ஆலோசனைகள் அதிகமாகவே இருக்கும். அதனால் கும்பராசிக்காரங்க எதுவாக இருந்தாலும் ஒரு வரைக்கும் யோசிச்சே செயல்படுங்க. அகலக்கால் வைக்காதீங்க. சிறுதுளி பெருவெள்ளம் அப்படிங்கிற மாதிரி இந்த பொருளாதார நிலைகள் உங்களுக்கு சிறப்பாக வேலை செய்யும். சொத்து சுகங்கள், வாகன ரீதியான விஷயங்கள் இது ஓரளவுக்கு கட்டுப்பாட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது விஷயங்கள், காரியங்கள் பெரிய அளவில் தொந்தரவுகள் இல்லை. ஆனால் கிரகாதிபத்திய வகையில் இந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பட்டும்படாமல் தொட்டுந்தாமல் தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும். இந்த வீடு நிலவரங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பெரிய அளவு நெகட்டிவான விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்காது. எதுவாக இருந்தாலும் சமாளிச்சுக்கிங்க. பட் அதில் கொஞ்சம் அலைச்சல் தரக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு தான் இருக்கும். சிலலாம் இந்த புதுப்பிக்கிறது, அதை பழுது பார்க்கக்கூடிய விஷயங்கள்லாம் செஞ்சுக்கிட்டு வருவீங்க. அதன் மூலமாக கொஞ்சம் விரயங்கள், செலவுகள், அலைச்சல்கள்லாம் இருக்கலாம். மற்றபடி சொத்து சுகங்கள் வகையில் ஒரு சுமூகமான மாற்றங்களை இந்த காலகட்டங்களில் பார்த்துக்கிட்டு வருவீங்க. குடும்ப விஷயங்கள், காரியங்கள் ஓரளவுக்கு கட்டுப்பாட்டில் இருக்கும்னு சொல்லலாம். முன்னாடி சொன்ன மாதிரி தான் பேச்சுவார்த்தைகள் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. மற்றபடி எல்லாமே சமாளிச்சுக்கணும். ஏன்னா மெயினாக கும்பராசிக்காரங்கள் இந்த பேச்சுவார்த்தைகளால் சங்கடங்கள் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு இருக்கும். ஏன்னா கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இயற்கையாக அவங்களோட சுபாவம் தான் அவசரப்பட்டு சில விஷயங்கள் சொல்லிவிடுவாங்க. சிலருக்கு அது பிடிக்கும், சிலருக்கு அது பிடிக்காமலும் போகலாம். நீங்கள் யதார்த்தமாக பேசுவீங்க, ஆனால் அது மற்றவங்களுக்கு வேறு மாதிரி தான் எப்போவுமே கன்வே ஆகும். இது கும்பராசிக்கு எழுதப்படாத விதினே சொல்லலாம். ஸோ அதனால் குடும்பத்துக்குள்ளேயும் இந்த பேச்சுவார்த்தைகள் விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. மற்ற எதுவாக இருந்தாலும் சமாளிச்சுக்கலாம். குடும்பத்துக்குள்ளே சின்ன சின்ன கான்ட்ரவர்சியான விஷயங்கள் அப்பப்போ வந்துட்டு போக தான் செய்யும். பட் பெருசாக தொந்தரவுகள் அப்படிங்கிறது இருக்காது. எதுவாக இருந்தாலும் சமாளிச்சுக்க முடியும். குடும்ப தேவைகள் அப்படிங்கிறதும் பூர்த்தியாகும். அந்த குடும்ப உறவுகளுக்கு பெரும்பாலும் ஒரு கலவையான நிலைகளில் தான் இருப்பாங்க. சில நேரங்கள் உங்களுக்கு முழுசாக சப்போர்ட் பண்ணுவாங்க, சில நேரங்கள் முழுசாக அப்போஸ் பண்ணவும் செய்வாங்க. ஸோ அதெல்லாம் நீங்களும் பெரிதுபடுத்தாமல் அந்தந்த சூழ்நிலை தகுந்த மாதிரி அனுசரித்து போயிட்டீங்கனாலே பெரிய அளவில் தொந்தரவுகள் இருக்காது. நல்ல விஷயம் என்னென்னா பெரிய அளவில் ட்ராபேக் எதுவும் இல்லை. வீட்டுக்கு வீடு வாசப்படி அப்படிங்கிற விஷயங்களை தான் பார்ப்பீங்க. திருமண விஷயங்கள், புத்திரபாக்கிய அமைப்புகள் ஓரளவுக்கு சாதகமாக இருக்குது. திருமண விஷயங்கள் கூட ஓரளவுக்கு எல்லாம் கொஞ்சம் கட்டுப்பாட்டில் இருக்குன்னு சொல்லலாம். அந்த புத்திரபாக்கிய நிலைகள் மட்டும் கொஞ்சம் இருக்குது இல்லை அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் குழப்பிட்டு தான் இருக்கும். அதனால் மனசு போட்டு குழப்பிட்டு இருக்காதீங்க. முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். அதனால் இந்த திருமண விஷயங்கள், புத்திரபாக்கிய நிலைகளையும் நல்ல விஷயங்களை எதிர்பார்க்கலாம். மாணவர்களுக்கு கல்வி வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாகவே இருக்கும். மாணவர்கள் சிறப்பாக எல்லா விஷயங்களும் செயல்பட்டு வருவாங்க. மாணவர்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும். ஸோ ஓவராலாக இந்த பராபவ தமிழ் வருடம் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் முழுக்க விபரீத யோகா அமைப்புகளை தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. நாரதர் கழகம் நன்மையில் முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் பெரும்பாலும் இருக்கும். அதனால் உங்களுக்கு வரக்கூடிய சின்ன சின்ன சங்கடங்களை பெருசுபடுத்தாமல் இருந்தீங்க அப்படின்னாலே இந்த வருடம் உங்களுக்கு சாதகமான நிலைகளாக இருந்துட்டு வரும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.